நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாம் அமர்வு வரும் 21ஆம் தேதி வரை ஒத்திவைப்பு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் நரிக்குறவர் இனத்தைச் சேர்ந்த மாணவிகள் சந்திப்பு. கல்விக்கு தேவையான உதவிகளை வழங்குவதாக உறுதி. பன்னிரண்டு முதல் 14 வயதுடையவர்களுக்கு கரோனா தடுப்பூசி செலுத்தும் திட்டம் அமைச்சர்கள் மா. சுப்பிரமணியன், அன்பில் மகேஷ் துவக்கி வைத்தனர். தமிழக பட்ஜெட்டில் மீனவர்கள் மகிழும் வகையில் அறிவிப்புகள் இடம்பெறும். மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் உறுதி. அரசு மருத்துவர்களுக்கான 50% இடஒதுக்கீட்டிற்கு உச்சநீதிமன்ற அனுமதிக்கு வரவேற்பு. சமூக நீதி வரலாற்றில் 2வது மிகப்பெரிய வெற்றி என முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். ஜெயலலிதாவின் வேதா இல்லத்திற்காக அரசு செலுத்திய 68 கோடி ரூபாய் வைப்புத் தொகை வட்டியுடன் மீண்டும் தமிழக அரசிடம் ஒப்படைப்பு. பிஜிஆர் எனர்ஜி நிறுவனத்திற்கு தமிழ்நாடு மின்சார வாரியம் ஒப்பந்தம் குறித்து அண்ணாமலை விமர்சனம். ஆதாரமற்ற குற்றச்சாட்டு குறித்து 24 மணி நேரத்தில் விளக்கம் தர அமைச்சர் செந்தில் பாலாஜி கெடு. செஸ் ஒலிம்பியாட் போட்டி தமிழகத்தில் நடைபெற இருப்பது பெருமை. உலக விளையாட்டு வீரர்களை வரவேற்க காத்திருப்பதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் அழைப்பு. சென்னை ரவுடி நீராவி முருகன் நெல்லையில் என்கவுண்டர். கைது செய்ய சென்ற திண்டுக்கல் தனிப்படை போலீசாரை தாக்க முயன்ற போது சம்பவம். தற்காப்புக்காகவே ரவுடி நீராவி முருகன் என்கவுண்டர் செய்யப்பட்டதாக தென்மண்டல ஐஜி தகவல். விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்த பின் அடுத்த கட்ட நடவடிக்கை என பேட்டி. மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் 63 விழா உற்சாகம். 4 மாட வீதிகளில் திரண்ட பக்தர்கள் சுவாமி தரிசனம். பஞ்சாப் முதல்வராக பதவியேற்றார் பகவந்த் மான். பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித். இலங்கையில் நிலவி வரும் பொருளாதார பிரச்சினைக்கு அந்நிய செலாவணி நெருக்கடியே காரணம். சர்வதேச நாணய நிதியத்துடன் இணைந்து செயல்பட முடிவு என அதிபர் கோட்டாபய ராஜபக்ஷ பேச்சு. அமெரிக்க நாடாளுமன்ற கூட்டு சபையில் காணொலி மூலம் உரையாற்றினார் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி. அமெரிக்க எம்பிக்கள் ஆரவார வரவேற்பு.